இந்த மாதிரி சிறப்பு தவங்கள் காலையில் செய்யணும். அதிகாலையில் இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறோம். இப்போ கொஞ்சம் தூக்கம்தான் வரும். ஏன்னா வயிற்றில் உணவு இருக்கிற போது தியானம் செய்யணும்னு சொன்னால் அதிகமாக தூக்க நிலைக்கு போயிடும். பரவாயில்ல. இப்போ நேற்று இயற்கை தத்துவம், இயற்கையினுடைய அமைப்பு, இயற்கை என்பது முழுமையானது. அதில் தோற்றப்பொருள் மறைபொருள் என்று 2 அம்சங்களையும் அதை மேலும் பகுத்து 4 அம்சங்களாக மெய்ப்பொருள், சக்தி, பொருள், ஜீவ இனங்கள், அதாவது உணர்வு நிலையில். இந்த 4 அம்சங்கள் தான் இயற்கையில் ஒன்றோடு ஒன்று இணைந்து முழுமையாக இருக்குது என்று கண்டுகொண்டோம். அதில் இறைநிலை என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளியில் 4 வளங்கள், வற்றா பேரிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் 4 வளங்கள். அது எந்த முறையில் கண்டுகொண்டோம் விளக்கத்தில்? இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் பார்க்குற போது பொருள் வடிவத்தில் இருந்தாலும் தன்மையாக இருந்தாலும் அந்த பொருள் வடிவம் எடுத்திருப்பது சக்தி. சக்தியினுடைய திணிவு தான் பொருள். அது மாதிரி அதனுடைய அறிவு, கான்சியஸ்னஸ், அதுதான் தன்மையாக வெளிப்படுது. ஆகையினால அறிவும் ஆற்றலும் சுத்த வெளியில் உள்ளார்ந்த நிலையில் அடக்கமுற்று இருக்கிறது என்று ஒரு சிந்தனையை புரிந்து கொண்டோம். பிறகு அந்த சுத்தவெளி எவ்வாறு வெளிப்பட்டது? சக்தியாக, சூழ்தளத்து மாற்றலினால். அந்த சக்தி அது திணிவு பெற்று மற்ற 4 பௌதிக பிரிவுகளாக காற்று, நெருப்பு, நீர், நிலம், இன்னும் அண்ட சராசரங்களாக பல பல கோள்களாக அதை பிரபஞ்ச பரிணாமம் தொடர்ந்து எப்படி ஜீவ இனங்கள் நீரிலிருந்து நீரின் சுழற்சியின் காரணமாக பாசியினம் தோன்றி படிப்படியாக செடி, கொடி, மரம், அதிலிருந்து விழுந்த விதை, முளைக்காத விதை, புழு, பூச்சி, இப்படியே அந்த தரமாற்றத்தில் பரிணாம சிறப்பில் இறுதியாக மனிதன் வரைக்கும் உலகம் எவ்வாறு தோன்றிற்று, ஜீவ இனங்கள் எவ்வாறு தோன்றின என்பது பற்றி சுருக்கமாக நேற்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அதில் இன்னும் காந்தம் என்ற ஒன்றை கண்டோம். அந்த இறைத்துகள்களின் கொத்து இயக்கமான விண்துகள் இயக்கம், அதனுடைய சுழற்சி, அதை சுற்றில் இருக்கிற வெளி அழுத்துகிற போது அந்த கொத்து இயக்கத்தில் இருக்கின்ற இறைத்துகள்கள் வெளியேறுகிற போது கரைந்து அதை காந்தம். அந்த வகையில் பிரபஞ்சம் முழுவதும் காந்தம் நிரம்பி இருக்கு அப்படின்னு முடித்தோம். அப்போது இறைநிலை ஒன்று, இறைசக்தி. இறைசக்தி என்பது காந்தம். இவ்வளையும் கொஞ்சம் மனசில் அப்படியே ஓட விடுங்க. இப்போ இந்த காந்தம் எங்கெல்லாம் இருக்கும்? பிரபஞ்சம் முழுவதும் தான் இருக்குமா, வேறு எதிலையாவது இருக்குமா, பொருட்களில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வேணும். உதாரணமாக ஒரு ஆப்பிள் பழம் பார்க்குறோம். இது எதுவால் ஆனது? விண். கோடான கோடி விண் துகள்கள் இதை எல்லையாக கொண்டு அங்குமிங்கும் ஓடிட்டுருக்கு. அந்த விண்துகளுக்கு இடையில் என்ன இருக்கும்? வெளி இருக்கும். இப்போ அந்த விண்துகள் சுற்றுறதுனாலையும் அந்த வெளி அழுத்துவதனாலையும் அந்த விண்ணுக்குள்ளாக இருக்கிற இறைத்துகள் கரைந்து காந்தமாக பரவும். எதுக்குள்ளே காந்தமாக பரவும்? இந்த ஆப்பிளுக்குள்ளேயே இருக்கிற வெளி இருக்கு இல்லையா, ஸ்பேஸ். இந்த ஆப்பிளுக்குள்ளே வெளி இருக்குது, அந்த வெளியில் காந்தம் பரவி இருக்கும். அப்போ இந்த ஆப்பிளுக்குள்ளே காந்த அலை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்போ காந்தம் எங்கும் இருக்குது. பொருட்களுக்கு உள்ளாகவும் இருக்குது, பொருளுக்கு வெளியிலையும் இருக்குது, பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கு. ஒரு உதாரணத்தில் இப்படி பார்க்கலாம்.
ஒரு பக்கெட்டில் நிறைய தண்ணி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நிறைய தானியங்களை உள்ள போடுறோன்னு வச்சுக்குவோம். இந்த தானியம் தண்ணீர் என்ன பண்ணிக்கும்? ஈர்த்து கொள்ளும். இப்போ தண்ணி எங்கெல்லாம் இருக்குது? அந்த தானியத்துக்குள்ளேயும் இருக்குது, தானியத்துக்கு வெளியிலையும் இருக்குது, பக்கெட் முழுவதும் இருக்குது. அப்படி தானே? அதே மாதிரி காந்தம் இந்த பழத்துக்குள்ளும் இருக்குது, அந்த பூக்குள்ளும் இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது, இந்த காற்று மண்டலத்திலும் இருக்குது, ஆகாசத்திலும் இருக்குது, பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. அப்போ காந்தம் இல்லாத இடமே இல்லை. சரி, இப்போ இந்த காந்தம் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, இப்போ உதாரணமாக இப்போ இதுக்குள்ளே இருக்கிற விண்துகள் சுற்றிக்கிட்டே இருக்குது, இடைவிடாமல் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு விண்துகளையும் சூழ்ந்து இருக்கிற வெளி அது என்ன பண்ணுது? சூழ்ந்து அழுத்துது. ஆகவே காந்தம் பூரா நிரம்பி இருக்கு. இந்த காந்தம் உற்பத்தி ஆகிட்டே இருக்குமா இருக்காதா? கொஞ்சம் உற்பத்தி பண்ணிட்டு விட்டுருமா? தொடர்ந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குமா? அப்படின்னா விண் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால காந்தத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இது நிறைய காந்தம் நிறைஞ்சி போச்சு, ஆனால் உற்பத்தியாகிட்டே இருக்குது. அப்போ இந்த காந்தம் என்ன ஆகும்? இதுக்குள்ளே இருக்கிற காந்தம் வெளியேறணும். இப்போ இதிலிருந்து காந்தம் வெளியேறுது, காந்த அலை வெளியில் வருதுன்னு சொன்னால் கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் வெளியேறுது. இது நம்முடைய சிந்தனையில் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் அதை எப்படி உணர்வுக்கு கொண்டு வருவது அப்படின்னா, இப்போ காந்தம்னா என்ன? விண்துகளின் சுழற்சியினால் வரக்கூடிய தள்ளும் சக்தி, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ இதிலிருந்து ஒரு தள்ளும் சக்தி வரணும். அப்படி தானே? இது வருதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக நாம் உட்காந்துட்ருக்கோம், எல்லோரும் நாற்காலியில் உட்காந்துட்ருக்கோம். ஒரு மணி நேரம் உட்காடுறோம். அப்புறம் புட்டிக்கு என்ன ஆகுது? ஒரு வலி ஏற்படுது. கொஞ்சம் எந்திரிச்சு அசைஞ்சு உட்காந்துக்கிறோம், அதில் எந்திரிச்சிடுறோம். ஆனால் ஒன்று சிந்திங்க, உட்கார்ந்துருக்கிற நமக்கு வலிக்கணுமா, நம்ம சுமந்துட்டு இருக்கிற நாற்காலிக்கு வலிக்கணுமா? ஒரு 70 கிலோ 60 கிலோ நாற்காலியில் உட்கார்ந்துட்டுருக்கோம். நாற்காலி நம்ம சுமந்துட்டுருக்கு. அப்போ எதற்கு வலி ஏற்படணும்? ஆனால் யாருக்கு வலிக்குது? ஏன் அப்படின்னா, நம்மளை உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த நாற்காலியில் நம்ம 60 கிலோ எடையை உட்கார வச்சதும் ஒரு அழுத்தம் ஏற்படுது இல்லையா? இந்த நாற்காலியிலிருந்து என்ன வருது? காந்த அலை வருது. என்னவாக வருதுன்னா அழுத்தமாக வருது. எவ்வளோ அழுத்தமாக வருதுன்னா 60 கிலோ எடையோடு வருது. நாம் எவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குறோமோ அதுக்கு சமமான அழுத்தமாக உள்ளுக்கு இருக்கிற காந்தம் என்ன ஆகும்? வெளியில் வரும். அப்போ நம்முடைய புட்டியில் வந்து மோதி 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 ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆன உடனே நமக்கு வலி ஏற்படுத்துறது. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்ம டவுன் பஸ்ஸில் போகும்போது அல்லது ஒரு பஸ்ஸில் போகும்போது இந்த முன்னிருக்கையினுடைய பின்னாடி ஒரு கை பிடி இருக்கும், கம்பி, அதில் கையை பிடிச்சிக்குவோம் இல்லையா? ஏன்னா டேர்னிங்ஸ்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு பிடிச்சிக்குவோம். ஒரு 1/4 மணி நேரம் ஒன்று கையை மாற்றிக்குவோம். ஏன் கையை மாற்றுறோம் அப்படின்னா, முதல்ல பிடிச்ச கையில் எங்கள் பாதத்தில் ஒரு வலி ஏற்படும். கொஞ்சம் நேரம் பிடிச்சோன்னா வலிக்கும். அதே தான், பிடிக்கப்பட்ட பொருளுக்கு வலிக்கணுமா, பிடித்த கைக்கு வலிக்கணுமா? பிடிக்கப்பட்ட பொருளுக்கு தான் வலிக்கணும். ஆனால் கைக்கு ஏன் வலிக்குதுன்னா, அந்த இரும்பு துண்டு ராடில் இருந்து நம்ம எந்த அளவுக்கு அழுத்தமாக பிடிச்சோமோ அதுக்கு சமமான அழுத்தமாக அதுக்குள்ளே இருக்கிற காந்தம் அழுத்தமாக வெளியில் வருது. உதாரணம் மூலமாக புரிஞ்சுக்கலாம். அப்போது ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அந்த பொருளுக்குள்ளாக உற்பத்தியாகிற காந்தம் எவ்வாறு வெளியேறுது? அழுத்தமாக. சரி, இப்போ நான் அப்படி பிடிச்சேன், அழுத்தமாக வருது. அதை பிடிச்சேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறேன்னு அர்த்தம். இப்போ நான் கொஞ்சம் அதிகமான அழுத்தம் கொடுக்குறேன். முதல்ல லேசாக பிடிச்சேன், நான் கைக்கு வலிச்சுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், என்ன பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணேன்? அடித்தேன்னு சொல்லக்கூடாது, தட்டுறேன்னு சொல்லக்கூடாது, அதிகமான அழுத்தத்தை கொடுக்குறேன். பிடிச்சோன்னு சொன்னால் ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோம், இப்படின்னா அதிகமான அழுத்தம் கொடுக்குறோம்.
அப்போ அழுத்தம் கூடுற போது அங்கே என்ன வருது? இப்போ சப்தம் வருது. எங்கேருந்து சப்தம் வந்ததுன்னா, உள்ளுக்கு இருக்கிற காந்தம் முதல் நிலையில் அழுத்தமாக வந்தது. என்னுடைய அழுத்தம் அதிகரிக்கிற போது அது அதிக அழுத்தமாக வெளியில் வரணும். அந்த அதிக அழுத்தத்திற்கு என்ன பேர்? சப்தம்னு பேர். அழுத்தம் மட்டுமே. அது நாம் கொடுக்குற அழுத்தத்திற்கு ஒப்ப அது அழுத்தமாக வரலாம் அல்லது சப்தமாக வரலாம். அப்போ சப்தம் என்பதும் காந்தத்தினுடைய வேகமான அழுத்த வெளிப்பாடு. அது சப்தமாக கேட்குது. சரி, முதல் நிலையில் அழுத்தம், இப்போ சப்தம். எது அழுத்தமாக சப்தமாக வெளியில் வருது? காந்தம். காந்தம்னா என்ன? காந்தத்துக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்குறேன், இறை சக்தி. காந்தங்கிறது விஞ்ஞான வார்த்தை. இறை சக்தின்னா தத்துவ வார்த்தை. இங்கே தான் நீங்கள் விஞ்ஞானத்தின் தத்துவத்தை என்ன செய்யணும்? இணைச்சி பார்க்கணும். வெறும் காந்தம்னு சொல்லிட்டா நீங்கள் அப்படி விட்டுருவீங்க. அது காந்தம் தான். அதுக்கு ஆனால் உண்மையிலே அது என்ன? இறை சக்தி. ஏன்னா இறைநிலையிலிருந்து எழுச்சி பெற்று அலையலையாக விரிந்து பறந்து செல்லுறதுனால அது இறை சக்தி. அப்போ எது அழுத்தமாக வருது? எது அழுத்தமாக வருது? இறை சக்தி. காந்தம்னு மனசில் வச்சுக்கிடுங்க, வெளியில் சொல்லும்போது இறை சக்தி. எது சத்தமாக வருது? இறை சக்தி. இப்போ பழையபடி நான் தட்டிக்கிட்டே இருக்கேன், அதாவது அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், தொடர் அழுத்தம். இந்த இடத்துல என்ன உருவாகும்? உஷ்ணம், வெப்பம் உருவாகிடும், அதாவது நெருப்பு. இப்போ நெருப்பு அல்லது உஷ்ணமாக எது வெளியில் வருது? காந்தம் எனும் இறை சக்தி. காந்தம் எனும் இறை சக்தி அழுத்தமாக, சப்தமாக, வெப்பமாக இன்னும் தட்டிக்கிட்டே இருக்குது, அதாவது அழுத்திக்கிட்டே இருக்கிறேன். என் அழுத்தம், தொடர் அழுத்தம் அதிகரிச்சுட்டே இருக்குது. அந்த நெருப்பு சூடு அதிகமாகி இது என்னாகும்? கரிய ஆரம்பிக்கும். உஷ்ணம் ஒரு இடத்துல அதிகமான என்ன ஆகும்? கரியும். கரிஞ்சால் என்ன வரும்? ஒரு வாசனை வரும். இப்போ வாசனையாக வந்தது எது? காந்தமெனும் இறை சக்தி. சரி, அந்த வாசனை வருது, கொஞ்சம் நக்கி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் வரும். ஏதாவது கரிஞ்சதை வாசனை மட்டும் இல்லை, இப்போ நக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், அதாவது சுவை. இப்போ சுவையாக வந்தது எது? காந்தமெனும் இறை சக்தி. அப்போ காந்தமெனும் இறை சக்தியே ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, வாசனையாக. அப்போது ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டோம், ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடாக இல்லை. அது இறைநிலை. ரெண்டாவது இறை சக்தி. இந்த இறை சக்தி எந்தெந்த பொருளிலிருந்து வருதோ அதுக்கு தக்கவாறு, அது எப்படி சொல்கிறோம்? எத்தனை பொருள் இயற்கையில் இருக்குது? நிறைய இருக்குது. எல்லாவற்றையும் தொகுத்து எத்தனைன்னு சொல்கிறோம்? எவ்வளோங்க? 5 சொல்கிறோம். 5 பௌதிக. அந்த முதல் சக்தி இருக்கு இல்லையா, அது நம்ம பொருள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அது இல்லாமல் மற்ற பொருள் இல்லை இல்லையா. அப்போது 5 பௌதீக பிரிவுகள், 5 எலிமெண்ட்ஸ் சொல்கிறோமா இல்லையா. இப்போ 5 பல பொருளாக இருக்குது, பல வடிவத்தில் இருந்தாலும் அனைத்தையும் 5ல் பார்க்குறோம். இப்போ அதில் முதல்ல ஆகாஷ் என்பது முதல் வெளிப்பாடு. அந்த ஆகாசத்தில் என்ன உற்பத்தி ஆகிட்டு இருக்கோம்? ஆகாசம்னா ஆகாச மண்டலம்னு வைத்துக்கொள்ள, காற்று மண்டலத்துக்கு மேலே ஆகாச மண்டலம். அங்கே உற்பத்தியாகிற காந்தம் அழுத்தமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் ராக்கெட்டில் போகிறவங்க காற்று மண்டலம் கடந்த பிறகு என்ன தெரியுமா? ஈர்ப்பு சக்தி இல்லை, அப்படியே ஆகாசத்தில் நடப்பாங்க, அந்த விண்வெளியில் நடப்பாங்க, கீழெல்லாம் விழமாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற காந்தம் அழுத்தமாக இருக்குது, எங்கேயுமே போக விடாது. அப்போ ஆகாச மண்டலத்தில் உற்பத்தியாகிற காந்தம், அதனுடைய வெளிப்பாடு அழுத்தம். அடுத்தது என்ன வருது? காற்று. பஞ்சபூதத்தில் 2வது தத்துவம் காற்று. காற்றில் உற்பத்தியாகிற காந்தம் அது வெளிப்படும் போது சப்தமாக. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ காற்று இருக்குது, ஒரு தென்னங்குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காற்றில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா என்ன வரும்? ஒரு சப்தம் வரும். அப்போ காற்றுக்குள்ளாக இருக்கிற காந்தம் என்னவாக வெளிப்படுது? சப்தம். அப்புறம் நெருப்பு. இப்போ நெருப்புக்குள்ளே காந்தம் உற்பத்தி ஆகுது,
வெளியில் வருது. என்னவாக? உஷ்ணம், வெளிச்சம். வெப்பமாகவும் வெளிச்சமாகவும், ரெண்டு. நெருப்பில் மட்டும் ரெண்டு விதம் சொல்கிறோம். வெப்பமும் வெளிச்சமும் அந்த காந்தம் வெளியில் வரும்போது வருது. அப்புறம் நீர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீரில் சுவை. இப்போ நீர்னா தண்ணீர்னு மட்டும் எடுக்க வேண்டாம். இது நீரா பொருளா? நீர்ப்பொருள். இதில் இருக்கிறதுல 99% நீர் தான் இருக்குது. பழ ரசம்னு சொல்கிறோம். பழத்தில் இருக்குது. அந்த ரசம் எப்படி இருக்குது? சுவையாக இருக்குது. அப்போ நீரிலிருந்து உற்பத்தியாகிற காந்தம் என்னவாக வெளிப்படுது? சுவை. அப்புறம் நிலம், கெட்டி பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாசனை. லேசாக மழை பெஞ்சுன்னா உடனே மண் வாசனை வந்துடுது. அப்போ இதே நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா வாசனை இருக்கும். இது கெட்டி பொருளும் தான். நீர்ப்பொருளும் கெட்டி பொருளும் தான். இதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது. அப்போது பஞ்சபூதங்களிலிருந்து அதில் உற்பத்தியாகிற காந்தம் எனும் இறைசக்தி அந்தந்த பொருளுக்கு ஒப்ப, எந்தெந்த பொருளுக்கு ஒப்ப? பஞ்சபூத பொருளுக்கு ஒப்ப அழுத்தமாகவோ சப்தமாகவோ வெளிச்சம் வெப்பமாகவோ சுவையாகவோ வாசனையாகவோ வெளிப்படும். எது வெளிப்பட்டிருக்கு? இப்போ காந்தம் எனும் இறைசக்தி. அப்போது இந்த 5 புலன்களை கொண்டு நம்ம எதெல்லாம் பார்க்குறோம், கேட்குறோம், நுகர்றோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க? ஒரு சப்தத்தை கேட்குறீங்க. எதை கேட்குறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கல. இப்போ எதை கேட்குறீங்க? இறை சக்தியை சப்தமாக கேட்குறீங்க. அதாவது இறைவனை கேட்குறீங்க. நீங்கள் பார்க்குற பொருளெல்லாம் பொருளா இறைவனா? ஏன்னா இறைவன் அல்லது இறை சக்தி தான் காட்சியாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, சப்தமாக இருக்குது. அதான் பாரதி சொன்ன பாருங்க, காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நேரம் தோன்றுதையே. அப்போது இறைவன் அல்ல, இறை சக்தி. ஏன்னா இறைவன் போடும்போது நீங்கள் முருகனை நினைக்கிறீங்க. ஆனால் அந்த இன் போட்டதும் அவன் இவன் அந்த தொனி நாம் கற்பனை செய்து வைத்திருக்கிற முருகனையோ பிள்ளையாரையோ கொண்டு வருமா வராதா? ஆனால் அது இறைவன் அல்ல, இறை சக்தி, டிவைன் எனர்ஜி. அந்த காக்கை சிறகினிலே கருப்பு நிறமாக இருப்பது இறை சக்தி. மரங்களில் பச்சை நிறமாக இருப்பது இறை சக்தி. நாம் கேட்கும் சப்தங்களெல்லாம் இறை சக்தி. தீய தொட்டா சுடுத இறை சக்தி. அப்போ எல்லாமே இறை சக்தி. இறை சக்தியைத்தான் 5 புலன்கள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? கண்டும் கேட்டும் சுவைத்தும் நுகர்ந்தும் தொட்டும் உணர்கிறோம். அதான் மனுஷன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீ இறைவனை பார்த்துருக்கியான்னு கேட்பார். இல்லைங்க ஐயா. ஏன் பார்க்கல? நீ பார்த்துட்டு இருக்கலாம், இறைவன் தானே. நீ இறைவனை பார்த்து கொண்டே பார்க்கலேன்னு சொல்கிறியன்னா. இன்னொரு புத்தகத்தில் ஒரு சின்ன குட்டி கதை படித்தேன். ஒரு கடலில் மீனெல்லாம் நீந்திட்டுருக்கு. அப்போ ஒரு மீன் குஞ்சு தன் தாய் மீனிடம் சொல்லுது, அம்மாம்மா கடல் எங்கே இருக்குன்னு கேட்டுச்சான். கடல் உடனே தாய் மீன் தெரியலையே. அப்போ அந்த பக்கமாக இன்னொரு மீன் போச்சு, அது ஞான மீன். நீ கடலில் தான்பா நீந்திட்டுருக்கேன். அப்படி ஒன்றும் தெரியலையே, மீனுக்கு தெரியல. ஏன்னா காலங்காலமாக அங்கேயே இருக்குதா இல்லையா, அதுக்கு கடல்லாம் என்னன்னு தெரியல. அப்போ அந்த ஞான மீன் சொல்லிவிட்டே, கடலில் தான் நீந்துற, கடல் தான் நீயாவும் இருக்குதுன்னு. கடல்லேருந்துன்னு மீன் உற்பத்தி ஆயிடுச்சு. முதல் அவதாரம் என்ன? தசாவதாரத்தில் மட்ச அவதாரம் மீன். கடல் நீர் தான் நீயாகவும் இருக்குது, நீ கடல் நீரில் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுச்சான். இது நமக்கும் பொருந்தும். நாம் எங்கே இருக்கிறோம்? இறை சக்தியில் இருக்கிறோம். என்னவாக இருக்கிறோம்? இறை சக்தியாகவே இருக்கிறோம். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பஞ்சதன் மாத்திரை. பஞ்சம்னா 5 பஞ்சபூதங்களிலிருந்து காந்தமானது, அதாவது இறை சக்தியானது அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளாக வெளிப்படுது. அப்போ நாம் உணர்வதெல்லாம் எதை உணர்றோம்? இறைவனை, இறை சக்தியை. இப்போ நம்ம இறைவனை பார்த்துருக்கோமா இல்லையா? என்னவாக பார்க்குறோம்? எல்லாமாகவும். பார்க்குறதெல்லாம் எது? இறைவன். கேட்குற சப்தங்களெல்லாம் என்ன? இறைவன். இனி இறைவனை தேடணுமா?
தேட வேண்டியதில்லை. இது ஓரளவுக்கு, இன்னும் கொஞ்சம் கூட விரிவாக போகணும். இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுட்டீங்களான்னு பாருங்கள். பஞ்சத்தன் மாத்திரை என்று சொன்னால் 5 பௌதிக பிரிவில் இருந்தும் அந்தந்த பௌதிக பிரிவில் உற்பத்தியாகிற காந்தம் எனும் இறைசக்தி அதுக்கு ஒப்ப அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக வெளிப்படுது இறைசக்தி. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. ஏன் டவுட்ஸ் இருக்கான்னு கேட்குறேன்னா, நாளைக்கு நீங்கள் பிள்ளையாருக்கு முன்னாடி போய் தோப்புக்கரணம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். எங்கே இறைவன் கேட்கக்கூடாது யார்ட்டையும். எங்கேயோ இறைவன் அல்ல, எங்கும் இறைவன். அப்படின்னா புரியுதா பாரு. எங்கோ இறைவன் இருந்தால் எங்கேன்னு கேட்கலாம், தேடலாம், முயற்சி பண்ணலாம். எங்கும்னு சொன்னால் அந்த மீன் கடலை தேடி என்ன செய்ய வேண்டியதில்லை, எங்கும் போக வேண்டியதில்லை. அது கடலில் இருக்கிறது, கடலாகவே இருக்கிறது. அவர் இந்த நான் என்பது இந்த இறைனுக்கு உள்ளாகவே இருக்குது, இறையாகவே இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் அது. நான் நேற்றே சொன்னேன், வேதங்களில் தத்துவ ரீதியாக இறை விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தத்துவ ரீதியாக இருந்ததுனால சிலவங்க அதை ஏற்றுக்கிடலை. ரெண்டாவது, தத்துவங்கள் என்ன ஆகுது, மதத்துக்கு மதம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் விளக்கும்போது அது வேறுபடுது. அப்போ மகரிஷி அவங்க விஞ்ஞான ரீதியாக எப்படி விளக்குறாங்க பாருங்கள். நீ எதையெல்லாம் பார்க்கின்றாயோ, கிருஷ்ணன் சொல்கிறான், எப்பொருளிலும் என்னை காணவல்லான்னு எவனோ. கிருஷ்ணன் அர்ஜுனன் உபதேசம் கொடுத்துட்டு எப்பொருளிலும் என்னை காணவல்லான்னு எவனோ அப்படின்னு அந்த பூவை இறைவனாக பார்க்கணும், இந்த பழத்தையும் இறைவனாக பார்க்கணும், இந்த தண்ணீரை இறைவனாக பார்க்கணும், எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் யார்கிட்டையும் போய் சொல்லி பாருங்கள் வெளியில், நீ இந்த பூவை இறைவனாக பாருன்னா அது எப்படி பார்க்க முடியும்? பூவாக தான் பார்க்க முடியும். இது தத்துவ ரீதியில் வரும்போது மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. இப்போ விஞ்ஞான ரீதியாக எப்படி விளக்கம் கொடுக்குறோம்? இந்த பொருளாக காட்சி அளிப்பது இது ஆப்பிள் பழமா? இல்லை. விஞ்ஞான கண்ணோடு பார்த்தோன்னு சொன்னால் இது அணுக்களின் கூட்டு. இன்னும் ஆய்ந்து சிந்தித்தோமானா அணு என்பது சுழண்டு கொண்டிருக்கு, ஆகவே அது சுற்றிலும் வெளியே இருக்குது. நேற்று சொன்னோமா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கிற போது இந்த ஆப்பிள் பழமாக எது காட்சியளிக்கிறது என்றால் இறைநிலை எனும் சுத்தவெளி. அது பரிணாம மாற்றத்தில், தரமாற்றத்தில் அந்த சுத்தவெளி ஆப்பிளாக வடிவம் எடுத்திருக்கு. எப்படி பால் நெய்யாக வடிவம் எடுத்ததோ தரமாற்றத்தில், அவர் இறைநிலையினுடைய சுத்தவெளியினுடைய எழுச்சியும் தரமாற்றமும் இப்போ ஆப்பிளாகவும் பூக்களாகவும் காட்சி அளிக்குது. அப்போ ஒவ்வொரு பொருளும் பார்ப்பதற்கு பொருள், ஆனால் உண்மையில் இறைவன். உண்மையில் இறைவன் அல்ல, இறை சக்தி. ஆனால் இறைவன் பேரை அடிக்கடி போட்டுக்கிடணும். இறை சக்தி அல்ல இறைவன், அல்லது இறைவன் அல்ல இறை சக்தி, ரெண்டும் ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கிறதா கஷ்டம் இருக்கான்னு எனக்கு ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க. ஆமாம், தன்மை வெளிப்படுத்து. காந்தம் தான் தன்மையாக வெளியில் வரும். அந்த காந்தம்னு சொல்ல வேண்டாம், அதை இறை சக்தின்னு சொல்லணும். காந்தங்கிறது விஞ்ஞான பெயர். ஆனால் ரெண்டையும் நீங்கள் சேர்த்தே படிக்கணும். காந்தம்தான், ஆனால் இறை சக்தின்னு மனசுக்குள்ள, அல்லது காந்தமெனும் இறை சக்தின்னு வைக்கணும். இப்போ இந்த பூவிலிருந்து ஒரு வாசனை வருது. பூவாக காட்சியளிப்பது இறை ஆற்றல். எது? இறை ஆற்றல். வாசனையாக வெளிப்படுவது இறை அறிவு. புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனால் புரியல. அப்படி சொல்லாமா? அப்படி சொல்லாங்கிறீங்களா? நீங்கள் அப்படி சிந்திங்க. எல்லாமே ஒன்று தான். ஏன் பல வார்த்தைகளை போடுறோம்? ஒவ்வொரு இடத்துல வார்த்தை மாறும். இதை பொருளான்னு கேட்டேன், ஆமாம். இது நீர் பொருளான்னு கேட்டேன், ஆமாம். அப்போ ஆமாம் தானே. எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லாது. ஏன்னா இது பருப்பொருளாகவும் இருக்கிறது, நீர் பொருளாகவும் இருக்குது, சக்தியாகவும் இருக்குது.
நீங்கள் இந்த பாடலை கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துடுங்க. மலரே மலரே நீ யாருன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? மலரை பார்த்து நீ யாருன்னு மகரிஷி கேட்குறாரு. அது சொல்லுது, என்னை கண்ணால் பார் மலராய். உன் கண்ணால் பார்க்கும்போது நான் யார்? எனது அமைப்பு உணர. நான் எப்படி இந்த வடிவம் எடுத்து நீ சிந்திச்சேன்னா என் அமைப்பு உணர அணுக்களின் கூட்டே. அப்புறம் அடுத்தவர் என்ன? முன்னே பரமே அணுவாச்சு. இப்போ அணுன்னு சொன்னேன், அணுவாக எது வெளிப்பட்டது? பரம். பரம்னா சுத்தவெளி. இப்போ நான் யார்? சுத்தவெளி. என்னை யார் என கேட்டாய் சொல்லிட்டு என்ன 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 வரிமா? அது என்ன வரி? எப்படி? இல்லை இல்லை, மெய்ப்பொருளான தெய்வமே நான். அதுக்கு முந்தைய வரி என்ன? மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். என்னை பார்த்து நீ மலர்தானான்னு கேட்ட. இல்லை இல்லை, நான் யார்? மறைபொருளான தெய்வமே நான். சிலரே அறிவார் இவ்வுண்மை. என்ன உண்மை? நான் மலர் அல்ல, மெய்ப்பொருள் இறைவன் என்று சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள். இப்போ இந்த பயிற்சியில் என்ன பண்ணணும்? உங்கள் சிந்தனை தூண்டுறோம், நீங்கள் தூண்டப்படணும், அப்புறம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஆப்பிள் பழத்தையே ஏதோ ஒரு பொருளை கையில் வச்சுட்டு, ஆமாம் இதுக்கு பேர் ஆப்பிள் பழம், இதுக்கு பேர் இப்படி இருந்தால் ஆப்பிள் பழம், அப்படி இருந்தால் பூ. ஆனால் இப்படி இருப்பதும் அப்படி இருப்பதும் ஒன்றே தான். பழமாக இருப்பதும் மலராக இருப்பதும் ஒரே மெய்ப்பொருள் தான் புரிஞ்சுக்கிறது தான் இதெல்லாம் சொல்கிறோம். அந்த மெய்ப்பொருளுக்கு இறைவன் ஒரு பேர் வச்சுருக்கோம். அப்போ இறைவன் என்றால் எல்லாமே இறைவனுடைய தோற்றம்தான். ஒவ்வொரு தோற்றத்திலிருந்து என்ன வெளிப்படுது? தன்மை. அது அழுத்தம்ங்கிற தன்மையாக இருக்கலாம், சப்தமாக இருக்கலாம், வெளிச்சமாக இருக்கலாம், சுவையாக இருக்கலாம், வாசனையாக இருக்கலாம். மலரில் வாசனை, இதில் சுவை இல்லையா? அப்படி வாசனை ஒவ்வொரு தன்மையாக வெளிப்படுவது எது? காந்தமெனும் இறை சக்தி, அதாவது இறைவன். கடைசியில் இறைவன் ஒன்று முடிக்கணும், காந்தம்னு சொல்லணும். விஞ்ஞானத்தில் இறை சக்தின்னு சொல்லணும், விஞ்ஞானத்தில் இறைவன் சொல்லணும். அப்போ எது மலர்? இறைவன். எது வாசனை? இறைவன். அப்போ எல்லாமே இறைவன் சொன்னால் நான் யார்? நீங்கள் யார்? இறைவன். அப்போ இறைவனாகிய நான், இறைவனாக பூவை, இறைவனான வாசனையை பாருங்க. 3 பாருங்க. நான் எழுவாய். எழுவாய் யார்? இறைவன். எழுவாய் யார்? இறைவன். இது செயல்படும் பொருள். எது செயல்படும் பொருள்? இறைவன். பயனிலை வாசனை. எது வாசனை? இறைவன். பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் பார்த்தல் என்ற நிகழ்வும் எல்லாமே இறைவன். இதுதான் சைவ சித்தாந்தத்தில் சிவமயம். நாங்கள் சிவமயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் சிவம். நீயும் சிவம், நானும் சிவம், இதுவும் சிவம், அதுவும் சிவம், எல்லாம் சிவம். இப்போ இயற்கை தத்துவ விளக்கம் எதுக்குன்னா இறை தத்துவ விளக்கத்துக்கு. இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஒரு குறள் சொன்னமா இல்லையா? என்ன குறள்? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்போ இந்த இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் பொருள் என்றால் இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ விளக்குனதெல்லாம் இறைவன் என்ற சொல்லுக்கு அர்த்தம். பார்க்கிற பொருட்கள், புலன்களுக்கு கொண்டு என்னென்ன அறிகிறோமோ அனைத்தும் இறைவனே. அறிகிற நானும் இறைவனை. இதான் அர்த்தம். அப்போ இந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா எந்த சிவம் எந்த சிவத்திட்ட போய் வேண்டுறது? இப்போ நாம சிவம், எல்லாம் சிவமயம்னு சைவ சித்தாந்தமே சொல்லுது. ராதாகிருஷ்ணன் சொன்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன். சைவ சித்தாந்தங்கிறது 6 சமயத்தில் ஒரு தலையான சமயம் சைவ சமயம். சைவ சமயத்தில் ஒரு வார்த்தை அப்படி வருது. என்ன வார்த்தை? சிவமயம். அதாவது எல்லாம் சிவம். அப்போ நீயும் சிவன்னு சொல்லியாச்சு. அப்போ நீ எந்த சிவத்தை போய் வேண்ட போகிற? அதுதான் அதனுடைய மைய கருத்து. அப்போ வேண்டுதல் தேவையில்லை, பயன் இல்லை. சரிதானா? இப்போ பஞ்சத்தன் மாத்திரைனா என்னன்னு புரிஞ்சிட்டிங்களா?
இறைநிலை, ரெண்டாவது கட்டத்தில் இறை சக்தி, மூன்றாவது நிலையில் பஞ்சபூதங்கள், அதுக்கிடையில் காந்தம், அதாவது இறை சக்தி. பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களிலிருந்து காந்தம் எனும் இறை சக்தி 5 தன்மைகளாக. என்னென்ன தன்மைகள்? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளாக. நீங்கள் அப்படியே மனசில் ஒரு ரீடு போட்டுக்கிடுங்க. இறைநிலை, இறை சக்தி அதாவது காந்தம், பஞ்சபூதங்கள் உருவாயிடுச்சு. பஞ்சபூதங்களில் இருக்கிற காந்தம் எனும் இறை சக்தி பஞ்சதன் மாத்திரையாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். இப்படி ஒரு மைண்டுக்குள்ளேயே ஒரு பிக்சர் போட்டுறணும். போர்டில் எழுதி தான் பார்க்கணுன்னு இல்லை, உங்கள் மைண்ட்லேயே எழுதிடுங்க. இறைநிலை, காந்தம் எனும் இறை சக்தி, அப்புறம் அந்த இறைநிலை எழுச்சி பெற்று பஞ்சபூதங்களாக. பஞ்சபூதங்கள் என்னன்னு தெரியும், பஞ்சபூதம் ஒரே வார்த்தை. இந்த பஞ்சபூதங்களிலிருந்து இந்த இறை சக்தி பஞ்சதன் மாத்திரையாக. இறைநிலை, இறை சக்தி, பஞ்சபூதம், பஞ்சதன் மாத்திரை. இது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே மனசில் படியுதா பாருங்கள். இப்போ கேளுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளு. ஏன்னா நான் ரொம்ப விளக்கலை, நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப எளிமையாக முடிந்த மட்டும் புரியும்படி சொல்கிறேன். அதையே மீறி புரியலைன்னா கேளுங்க, கொஞ்சம் கூட புரிய வைக்கலாம். இறைநிலை உணர்வு தான் எளிதாக கிடைக்கும். நீங்கள் கிடைக்கலேன்னு சொல்லிட்டீங்க, உண்மை. எல்லோரும் அப்படி தான் சொல்கிறோம். இப்போ கூட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன கேட்டீங்கப்போ? இறை உணர்வு கிடைக்கல. இப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இறைவனை தானே பார்க்குறீங்க. நான் தான் மீண்டும் சொன்னேன், நீங்கள் சதா எதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இறை சக்தியை. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசங்க, கேட்குற கேள்வி சரிதான். இறை சக்தியை சக்தியாக உணரலை, என்னவாக உணர்ந்தீங்க? அந்த இறை சக்தியின் தன்னிலை மாற்றமான அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளை உணர்ந்தீங்க. 5 தன்மைகளாக எது மாறி இருக்கு? இறை சக்தி எனும் இறைவன். அப்போ நீங்கள் எதை உணர்ந்தீங்கன்னா இறைவனின் தன்மாற்றத்தை உணர்ந்தீர்கள். இப்போ தன்மாற்றம் இல்லாத இறைவனை உணர்ந்தால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். சரிதானா? அது சாயங்காலம் வருது, அது வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். இப்போதைக்கு நாம் 5 புலன்களால் எதை உணர்கிறோம் என்றால் இறை சக்தியின் தன்மாற்றத்தை உணர்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட்டுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதை உணரும். ஆனால் தான் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது. எல்லாரும் மனசுலையும் ஏன் அதை எடுத்துக்க முடியலன்னா, ஆமாங்க நம்ம ஒரு பூவை பார்க்குறேன், இறைவனை எங்கே பார்த்தேன், இல்லை இறைவன் தான் பூவாக இருக்குது, அதை என்னால் ஒத்துக்க முடியாது. மைண்டு ரிஜெக்ட் பண்ண தான் செய்யும். பண்ணினா தான் மீண்டும் நீங்கள் உள்ள நுழைவீங்க. பூவாக இருப்பது இறைவன் என்பதற்கு உங்களுக்கு ஆதாரங்கள் தேவைப்படும். அப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவேன். அந்த மலரே மலரே பாடலை எடுத்து இருக்குதானே உங்கள் புத்தகத்தில், அது வரிக்கு வரி படித்து சிந்திங்க. அது அழகாக ஹிஸ்டரி போட்டிருக்கு. இப்போ நான் சொன்னதுனுடைய கொஞ்சம் கூட விரிவு பாடலில். அப்போ நாம் எல்லாருமே இறைவனை, அதாவது இறை சக்தியை 5 புலன்களால் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பல தன்மைகளில் உணர்கிறோம். கண்ணால் பார்க்கும்போது காட்சி, அதாவது வெளிச்சம். காதால் கேட்பது சப்தம், மூக்கால் வாசனை, நாக்கால் சுவை, சர்மத்தால் அழுத்தம். அப்போ இறைவன் 5 விதமாக இருக்கானா அப்படின்னு கேள்வி வருது. 5 விதமாகவும் இருக்கான், 5 சேர்ந்து ஒரு விதமாகவும் இருக்கிறான். அந்த ஒரு விதத்தை உணர்வதற்கு உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் இறைவனை உணர்ந்துட்டீங்கன்னு உங்களுக்கு ப்ரூஃப் ஆகிடும். அது வரைக்கும் ப்ரூஃப் ஆகாது. இதெல்லாம் சொன்னாலும் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அது எப்படி புலன்களை கொண்டு பார்க்குறது கேட்குறதுலாம் நான் இறைவனை எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா நான் நிறைய அசிங்கங்களை பார்க்குறேன். அசிங்கங்களை பார்க்குறோமா இல்லையா? அசிங்கங்களை கேட்குறோம். அப்போ அதெல்லாம் இறைவனை எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் அசிங்கமாக இருக்குது. அந்த அசிங்கத்திலும் இறைவன் இருக்குது, நீங்கள் பார்க்கணும். சாமிஜி பார்த்தார். ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவருக்கு அப்போ 60 வயசோ 65 வயசோ.
அது கூட ஆகலை. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், சென்னையில் அப்போ வீடு வீடாக போய் சொல்லிக் கொடுப்பாராம். 2 பேர் கூப்பிட்டு வாங்கய்யா இங்கே சொல்லிக் கொடுன்னா வீடு வீடாக போவாராம். பழைய காலத்து வைத்தியர் வீடு வீடாக போனாங்க இல்லையா, இப்போ ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, உலக சமூக சேவகம் உருவாகிட்டு. அப்போ அவர் தனித்தனியாக போய் குண்டலியம் சொல்லிக் கொடுத்த காலம். சென்னையில் மாம்பழத்தில் அந்த ரங்கசாமி என்ன தெரு, ரங்கநாதன் தெருன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப க்ரௌடட் ஸ்ட்ரீட்டு. அதில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதில் இறங்கி காலையில் ஒரு 6 மணிக்கு அவரும் ஒரு நண்பரும் அப்படியே நடந்து வராங்க. மிதிச்சிட்டார். எதை? மலத்தை மிதிச்சிட்டார். கொஞ்சம் கற்பனையில் மிதிங்க பார்க்கலாம். இப்போ இல்லை மிதிங்க, உங்கள் உணர்வு என்ன தட்டும், ஹே அப்படின்னு வருமா இல்லையா? செருப்போடு சேர்ந்து அப்பிட்டு எப்படி இருக்கும்? ஒன்று அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு, அசிங்கத்தை உணர்றாரு. உடனே மகரிஷி யார் தெரியுமா? கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். ஆனால் ஒரு சடனாக இறங்கிச்சு அப்படின்னாரு. உடனே அவேர்னஸ் வந்துருச்சு. உடனே அந்த மலை அவர்கிட்ட பேசுதான், நீ என்னை பார்த்து அசிங்கமாக பார்த்தியே, நான் யார் தெரியுமா? அந்த கடையை பாருன்னுச்சான். திரும்பி பார்த்தார், அங்கே ஒரு பழக்கடை. அந்த காலத்தில் ஆப்பிள் போல் ரொம்ப அபூர்வமாக வரும். சில்வர் பேப்பரில் என்ன பண்ணியிருப்பாங்க, பண்ணி ரிப்பனில் கட்டி தொங்க போட்டுருப்பாங்க. பார்த்துறீங்களா? பழைய காலத்தில். இப்போ பிளாட்ஃபார்ம்லேயே கூச்சி போட்டு விற்கிறாங்க. அது அபூர்வ பழம். பழைய பார்த்தியா? ஆமாம், நான் நேற்று ஆப்பிளாக இருந்தேன். ஒன்றே மாதிரி ஒரு பாவி அதை வாங்கி நேற்று நைட்டில் சாப்பிட்டு காலையில் என்ன இப்படி ஆக்கிட்டான், மலமாகிட்டான். பரவாயில்ல, இனி 4 நாளாக நான் என்ன ஆகிடுவேன், உரமாகிடுவேன். என்னை மீண்டும் ஆப்பிள் தோட்டத்தில் போடுவாங்க, மீண்டும் நான் ஆப்பிளாக மாறிடுவேன். உன் மனசில் இவ்வளோ மலம் வச்சிருக்கியே, நீ எப்போ மாற போகிறேன்னு கேட்டுச்சான். எதுக்கு சொல்ல வந்தேன், நம்ம அசிங்கங்களை பார்த்து கடவுள் இல்லைங்கிற அசிங்கமும் மலத்திலையும் யார் இருக்கிறா? இறைவன் தான் இருக்கிறான். ஏன்னா அது பழம். பழம்னா இறைசக்தி, அதாவது இறைவன். இப்படி தான் பார்க்கும் பொருள்களெல்லாம் எப்பொருள் எத்தன்மை தாயினும், அது மனமாக இருந்தாலும் சரி. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மனமாக இருப்பது எது? இறைவன் தான். ஆனால் நம்ம ஏன் ஊர்ஜிதமாகலை? இது நீண்ட காலமாக நம்ம பார்த்து கேட்டு வந்ததெல்லாம் பழகிட்டே போனதுனால இதுதான் இறைவன் சொல்லிக்க முடியல, சொல்லவும் முடியாது. ஆனாலும் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம சிந்திக்க போகிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் சிந்திச்சுட்டு அடுத்த அதுக்கு போகணும். இப்போதைக்கு பஞ்சதன் மாத்திரைனா என்ன, அதாவது தன்மைகள்னால் என்ன, 5 வித தன்மைகளை பேசுகிறோம். 5 வித தன்மைகளாக எது வெளிப்படுதுன்னு சொன்னால் இறைவனே. இறைவனே அல்லது இறை சக்தியே 5 வித தன்மைகளாக வெளிப்படுது. அதை நாம் உணர்றோம். இன்னும் இந்த 5 தன்மைகளை கடந்து 5 தன்மைகளாக தன் தரத்தில் தரமாறி வெளிப்பட்ட அந்த இறை சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே உணர்வது எப்படி அப்படிங்கிறது நம்ம இன்னும் சிந்திக்க போகிறோம். இப்போ பஞ்சதன் மாத்திரைனா புரியுதா பாரு. இப்போது சப்தம்னா என்ன? எது சப்தமாக வருது? இறை சக்தி, இறைவன். ஒருத்தவங்களை பார்த்து முட்டாள் அப்படிங்கிறான். முட்டாளுங்கிறது ஒரு சப்தம். அந்த சப்தமாக வருவது எது? அப்போ முட்டாள்னு உங்களை சொன்னது இறைவனா மனிதனா? அப்போ உங்களுக்கு கோபம் வரலாமா? வரக்கூடாது. அதாவது உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் நீங்கள் அவமானப்படலேன்னு நினைக்கணும். அல்லது யாராவது ஒன்று உங்களுக்கு சொன்னால் இது இறைவனே சொல்கிறான்னு எடுக்கணும். இல்லை அது வேறு இன்னும் ரூட்டில் போகுது, அது வேண்டாம், அப்போதைக்கு விட்டு சரி வர. இப்போதைக்கு விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கிற போது ஒவ்வொரு பொருளிலும் உற்பத்தியாகிற காந்தம் தன் நிலையில் மாற்றம் பெற்று அழுத்தம், ஒளி சுவை மனமாக வருது. ஆனால் காந்தம் என்பது இறை சக்தி. அது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னா இறைசக்தியினுடைய தரமாற்றத்தை. நேரடியாக இறைசக்தியை பார்க்கல, இறைசக்தியின் தரமாற்ற வெளிப்பாடு. சப்தமா அல்லது வெளிச்சமா அல்லது நிறங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அதே தான் கோயிலில் சொல்லக்கூடிய காந்த களம். காந்த களம் எல்லா இடத்துலையும் இருக்குது.
அதில் தூய காந்தக்களம், மாசோடு கூடிய காந்தக்களம்னு பிரிச்சும் பேசலாம். நம்ம தாட்ஸில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி சப்தங்களில் கெட்ட வார்த்தையும் இருக்குது, நல்ல வார்த்தையும் இருக்குது. சப்தங்களில் வீரியமான சப்தம், வீரியம் குறைந்த சப்தம்னு இருக்கா? ஓ என்ன சப்தம்? வீரியம் கூடிய சப்தம். மா, அதாவது தமிழ் இலக்கணத்தில் வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா என்ன? சப்தம். மெல்லினம் அதை மாத்திரைன்னு சொல்லுவாங்க. சப்தங்களுக்கு மாத்திரைன்னு வச்சுருக்காங்க, அழகுன்னு வச்சுருக்காங்களே, படிச்சிருப்பீங்க. அது மாதிரி காந்த களத்தில் இந்த காந்த களத்தில் நம்ம எதை கொடுக்குறோமோ அதெல்லாம் காந்தம் வாங்கி வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு எப்போவும் கெட்டதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு காந்தக்களம் என்னவாக இருக்கும்? மாசுபடிந்த காந்தக்களமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் டெய்லி மந்திரம் சொல்கிறது, சாமி கும்பிடுறது, நல்லதையே பேசுகிறது அப்படின்னு அந்த காந்தக்களம் என்னவாகிடும்? சுத்தமாகிடும். சரிதானே? அதே மாதிரி கோயில் அமைப்பில் அவங்க ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, கோயிலுக்கு மத்தியில் என்ன இருக்கும்? கர்ப்ப கிரகம்னு சொல்கிறோமா இல்லையா? அங்கே ஒரு சிலை இருக்கும். அது ஒரு மீடியா. சிலைங்கிறது ஒரு மீடியா. அதை கடவுளுன்னு நம்ம பேசிக்கிட்டாலும் அந்த கோயில் கட்டிட அமைப்பில் அவங்களுக்கு தெரியும் அது ஒரு மீடியா. அந்த சிலைக்கு உள்ளாக தகடு வச்சுருப்பாங்க. அது கோடி தடவை, லட்சத்தடவை மந்திர உச்சாடன்னு சொல்லி உருவேற்றுறது. என்ன மந்திரம், அந்த மந்திரத்தோட அர்த்தம் இங்கே வரவங்களாம் நல்லா இருக்கட்டும், நம்ம சங்கல்பம் கொடுக்குறோமா இல்லையா? அதே மாதிரி அதில் வீரியம் கூடிய பீஜாட்சரங்கள்னு இருக்குது. 52 பீஜாட்சரங்கள் இருக்குது. இந்த 52 பீஜாட்சரங்களையும் ஒரு சீக்வன்ஸில் அதை கோர்த்து மந்திர உச்சாடனம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ தேவையில்லை, ஒரு சிம்பு கேட்டதுக்காக சுருக்கமாக சொல்ல. அந்த தகடு என்ன பண்ணிக்கும்? பொதுவாக செம்புக்கு ஈர்த்து கொள்கிற, சீக்கிரமாக கொடுக்குற மின்காந்த அலை அதில் நிறைய இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கும். அதை கோயிலுக்குள்ளே வச்சு மேலே சிலை வச்சுருவாங்க. அங்கேருந்து ஒரு செம்பு கம்பி போய் சிலைக்கு நெத்தி பொட்டில் இருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சில மந்திர அலை இருக்குது. கோயிலில் என்ன செய்யணும்? சாமி கும்பிட்டுட்டு முக்கியமாக கோயிலை சுற்றி நடக்கணும். அப்படி தானே? சரி, நல்ல கோயில், விசேஷமான கோயில், பூசாரி நல்ல பூசாரியாக இருந்தால் கூட்டம் ஜாஸ்தி வரும். அவன் கூட்டமாக பல 100 வருஷமாக, 200 வருஷமாக, 300 வருஷமாக அந்த கோயிலே சுற்றி 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 வர சமயத்தில் என்ன ஆகும்? இந்த டைனமோ தெரியுமா? சைக்கிளில் டைனமோ பேக் வீலில் வச்சுருப்போம். அந்த டைனமோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு சின்ன வீல் இருக்கும். டைனமோவில் இருக்கும் தானே? அந்த வீல் சுற்றும்போது உள்ளுக்கு இருக்கிற கார்பன் சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ அது சுற்றிலும் அந்த சுழற்சினால் மின்சாரம் உற்பத்தி ஆகும். இப்போ பொதுவாக மின்சாரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியில் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம்? அங்கே இங்கே ஓடிட்டுருக்கும். ஏதோ ஒரு சக்தியை பாய்ச்சி ஒரே நேர்கோட்டில் எலக்ட்ரானை நீங்கள் செலுத்துனீங்கன்னா அந்த எலக்ட்ரான் மின்சாரமாக மாறிடும். அதே மாதிரி இந்த சுழற்சியினால் அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அழகாக சொல்லிட்டு மின்சாரத்தை கொடுத்துரும். அப்போ வெளிச்சம், பல்பில் வெளிச்சம் வருது. அதே மாதிரி கோயிலில் எல்லோரும் சுற்றிக்கிட்டே இருக்குமா? டைனமோ சுற்றி 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 நடுவில் இருக்கிற மந்திர அலையும் சேர்ந்து என்ன செய்யும்? சுத்தம். அப்போ அந்த கோயிலுக்குள்ளே அந்த மந்திரம் என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டதோ அந்த அர்த்தம் மிகுந்த ஒரு காந்தக்களம் உருவாகிடும். அந்த காந்த களத்துக்குள்ளே போய் நம்ம உட்கார்ந்தோன்னு சொன்னால் உடல் சோர்வு மாறும், மன சோர்வு மாறும். அங்கேருந்து நீங்கள் உயர்வாக சிந்தனை செய்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த அடிப்படையில் பழைய காலத்தில் கோயில் கட்டினாங்க, இப்போ உண்டியலுக்காக கோயில் கட்டியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம் ஆச்சு. ஆனால் இதோட ஒரு விசேஷம், உங்களுக்குள்ளேயே கோயில் அமைப்பு இருக்குது. நம்ம உடம்புலேயே என்ன அமைப்பு இருக்குது? கோயில் அமைப்பு இருக்குது. கோயிலுடைய கூரையை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இட்லி பன் மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா கோயில் கூரை? நம்ம மண்டவோடு எப்படி இருக்குது? அப்படி தான் இருக்குது. அங்கே மந்திர உச்சாடனம் சொல்கிறோம். இங்கே நீங்கள் மௌனமாக இருந்தாலே போதும், உங்களுடைய பிரணவம் பிரெயின் செல்ஸில் தான் ஓட ஆரம்பிக்கும். டைனமோ அதெல்லாம் வேணுமாப்போ உங்களுக்கு? வேண்டாம் நினைக்கிறேன்.
நீங்கள் தியானத்தில் ஒடுங்கிட்டீங்கன்னா மூச்சு நின்றும். அதாவது மூச்சு நின்றுன்னா என்ன அர்த்தம்? முதல் இழுத்த மூச்சு பிராணசக்தி பிரெயின் செல்ஸில் கபாலத்தில் ஓட ஆரம்பிக்கும். மேலே இப்படி இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஒரு மின்காந்த சக்தி உற்பத்தி ஆகும். அந்த மின்காந்த சக்தி மூளையினுடைய மத்தியில் இருக்கிற மனோன்மணின்னு ஒரு புள்ளி சொல்லியிருக்குமா இல்லையா, அங்கே போய் ஒடுங்க ஆரம்பிக்கும். அப்போ கோயிலில் நீங்கள் என்ன சக்தி கிடைக்கும்னு நினச்சிங்களோ அதை விட பன்மடங்கு சக்தி வந்துடும். இப்போது பழைய கோயிலெல்லாம் அந்த நம்பூதிரி அல்லது பிராமின்ஸ்லாம் ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பிரதிஷ்டை செய்யும்போது அது பேர் பிரணவ பிரதிஷ்டைன்னு பேர். தன்னுடைய பிராண சக்தியை அதில் பாய்ச்சுவாங்க. பாய்ச்சி அதுக்கு ஒரு சக்தியை க்ரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்குள்ளே அந்த சக்தி இருக்குமானா உங்களை தேடி யாராவது உடல்நிலை சரியில்லைன்னா பாசியம் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரணவ சக்தி போய் அவங்கள உயிர் பெற்று எல்லாம் செய்யும். நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இயேசு மகான் தொட்டு நோய் குணப்படுத்தினார். இப்போ அந்த தொடு சிகிச்சை இருக்குது, அக்கு ப்ரெஷர்னு சொல்கிறாங்களா இல்லையா, சைனாவில் ஃபேமஸ். அது தொட்டு குணாக்குறது தான். அதெல்லாம் இப்போ நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. நீங்களும் கூட தொட்டு குணாக்கிடலாம், ஆனால் தொட வேண்டிய இடத்துல தொட வேண்டிய மாதிரி தொடரும். அதெல்லாம் பிற்காலத்தில் ஒரு வாய்ப்பு இருந்தால் அதையும் நம்ம கற்றுக்கலாம், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் கேட்டது அந்த காந்த களத்தில் எப்படி ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னால், அந்த மந்திர உச்சாடனம் பீஜாட்சரம் கொடுத்து குறிப்பிட்ட அர்த்தத்தில் சீக்வன்சியில் அதை உருவாக்கி சொன்னால் அது ஏற்பட்டு. ஐயா காந்தம் காந்தத்தை உணர்வுக்கு ஷார்ட் இருக்குது. கேட்குறது தப்பு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஷார்ட் வே இருக்குது. ஆனால் அந்த ஷார்ட் வேல நீங்கள் போகணும். ஏன்னா நம்ம லாங் வேலையே போய் என்ன பண்ணிட்டோம், லாங் வேலையே போய் பழகிட்டோம். ஷார்ட் வே என்னன்னா சும்மா இருந்தீங்கன்னா போதும். ஆமாங்க, நேற்று கூட ஒரு கருமைய தவன்னு ஒன்று சொன்னேனே, நீங்கள் அதை சரியாக செய்து பழகினீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அபரீதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும் உடலுக்குள்ளே. நீங்கள் நினைக்கும்போது நீங்களாம் சின்ன ஆட்கள் கிடையாது. நீங்கள் அவங்கள மறந்ததுனால சின்னவன், அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள், மகான்கள். பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். யாசிக்கிறோமா இல்லையா கடவுள்கிட்ட போய், முருகா என்ன பண்ணுறோம், முருகா அப்படின்னா என்ன அர்த்தம், போடுன்னு அர்த்தம். என்ன போடுறது, பிச்சை. இல்லை அதில் கிண்டலுக்கு சொல்லி தயவு செய்து எடுக்காதீங்க. நம்முடைய சித்தாந்தங்களை எல்லாவற்றிலும் சொல்லி வச்சிருக்கு, வேதங்களை உபனிஷத்தில் கூட சொல்லி வச்சிருக்கு. நீ கடவுள்கிட்ட கேட்காதேன்னா சொல்லி வச்சிருக்கு. முடிஞ்சால் கீதையில் தியான யோகத்தில் பாருங்கள், ஸ்லோகங்கள் இருக்குது. நீ இறைவனை கேட்டால் நீ அவனை அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யூ ஆர் ஜஸ்ட் இன்சல்ட்டிங் ஹிம். கீதையில் இருக்குது, உபனிஷத். ஆனால் நமக்கு யாரும் அதை என்ன செய்யலை, சொல்லித்தரல. சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி நம்மளை பைத்தியாரம் ஆக்கி வச்சுட்டாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. இன்னும் வேத காலத்தில் இறைவனுக்கு உருவமே கிடையாது. பாருங்கள், வேதம் படித்தவங்க சொல்ல இறைவன் ஒரு வார்த்தை சொல்லப்படவே இல்லை. பிரம்மம், பிரம்மன், சிவம், சிவன், அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தோன்றிய 6 சமயம்னு சொல்கிறோமா இல்லையா, அதுலேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சைவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வைஷ்ணவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆண்டாளுடைய பாடலாம் எடுங்க, முழுக்க அத்வைதம் தான். ஆனால் அது அர்த்தம் தெரியாமல் பாராயணம் பண்ணி காலையில் போனால் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக பாராயணம், ஆண்டாள் பாராயணம் கல்யாணம் ஆகணும். ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை படித்தா எல்லாம் சரியாயிடும். இப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. சுந்தரகாண்டம்னா என்ன, அதில் என்ன இருக்குது, அதோட உட்பொருள் என்ன, அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லாமல் இதை காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு படினாங்க. படித்தா தூக்கம் தான் வரும், கல்யாணம்லாம் வராது. அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்படி தான் நம்மளை மதம் ஏமாற்றியிருக்கு. சரி விடுங்க. அப்போ காந்தத்தை உணர்வது மிக எளிது. அது எப்படி எளிதுங்கிறது இருக்குது. ஒரு தலைப்பு சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா தன் உணர்வுன்னு இன்றைக்கி ஈவினிங்கில் ஒரு விளக்கம் வருது பாரு. அது சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா சரியாக. ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கணும்.
இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குறது கொஞ்சம் வியப்பாகவும் அழகாகவும் இருக்குது. ஆனால் இப்போ ஊருக்கு போனோன்னா என்ன ஆகிடும், அங்கே 1008 பிரச்சனை, அதில் போய் இன்வால்வ் ஆகிடும். அப்படி தானே? அப்போ பிரச்சனைகளை குறைச்சி புதுசாக பிரச்சனைகளை உருவாக்காமல் நீங்கள் சமாதானமாக இருக்க பழகினால் என்ன விளக்கம் கிடைச்சதோ அது உணர்வாக கிடைக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது என் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். எவ்வளோ விஷயம் மகிழ்ச்சி பக்கத்தில் உட்காந்து கேட்டிருப்போம். ஆனால் நாங்களாம் அப்படியே பார்ப்போம், கடவுளை பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை எப்படிலாம் சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் இருக்குதான்னு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரிஞ்சிருக்காது. அவர்கிட்ட இருக்கும்போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். வாசப்படி அந்தாண்ட போயாச்சுன்னா போச்சு, பழையபடியும் அவர் வரும்போது போய் கிட்ட உட்கார். அப்புறம்தான் நாமளும் சுயமாக சிந்திக்கும்போது கொஞ்சம் நமக்கும் ஒரு சிந்திக்கிற என்ன வேணும், ஒரு புத்தி வேணும். ஏதோ அந்த காலத்தில் கொஞ்சம் படித்தது கேட்டது பழையபடி நிறைய புத்தகங்கள்லாம் படித்து கண்ணை மூடி அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கடுமையான உழைப்பு இருக்குது. வீட்டையும் பார்க்கணும், தொழிலையும் பார்க்கணும், அறிவையும் வளர்க்கணும். சொன்னால் அறிவை வளர்க்கணுங்கிற எண்ணம் முதல்ல உங்களுக்கு இருக்கணும். இல்லைங்க சார் அதுக்கு டைம் இல்லை, அது என்ன பண்ண முடியும்? டைம் இருக்குது, பொருள் ஈட்டுறதுக்கே டைம் இல்லை, அப்போ எப்படி அறிவை ஈட்டுறதுன்னா போச்சு. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சின்னு ஒரு சினிமாவில் பாட்டு வந்துருக்கு, தத்துவ பாடல். ஆளும் வளரணும், பொருளும் வரணும். ஒரு ஆள் வளர்ந்துட்டானா பொருள் வளரணும், அறிவும் வளரணும். பொருள் நிறைய இருக்குது, அறிவு வளரலைன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி சிந்திச்சிருக்கோம். ஒரு முறைக்கு பல முறை சாமி சொல்கிற கருத்தில் தப்பு இருக்க நியாயம் இல்லை. சாமி சொல்கிற கருத்தை வள்ளுவரும் சொல்கிறாரு, இயேசுவும் சொல்கிறாரு, கிருஷ்ணனும் சொல்கிறா. அப்போ இதில் ஏதோ உட்பொருள் இருக்குன்னு சொல்லி அந்த உட்பொருளை தேடி 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 ஆராய்ச்சி பண்ணி அது கையில் கிடைக்குது. அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுது. அப்போது என்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு கடை வச்சு பொழப்பு நேரத்தில் கிடச்சிருக்குன்னா பிஹெச்டி படித்தவங்களுக்கும் எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கும் ஏன் கிடைக்காது? கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா என்கிட்ட கேட்பாங்க, சார் உங்களை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே காலேஜில் படிச்சிக்கிறேன்? டாக்டராவது ஒன்று, நான் வெறும் பிஎஸ்சி ஃபெயிலப்பா. அப்போ டாக்டர்னு சொல்ல நீங்கள் தான் சொல்லுங்கள், நான் என்னைக்கு சொன்னேன்? அவங்க நினச்சிக்கிறாங்க டாக்டர் பேராசிரியர் என்ன போட்டிருக்கா, அப்போ ஒரு டாக்டர் நினச்சிட்டேன், ஏதோ ஒரு பிஹெச்டி போல. நான் வச்சுட்டு ஒரு செருப்பு கிடப்பா சார், செருப்பு சும்மா கிட்டாதீங்க சார். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் சும்மா தமாசெல்லாம் பேசுங்க, இல்லைப்பா செருப்பு கடை தான் வச்சுருக்கேன்னா ஒரு செருப்பு எடுக்காரங்க என்ன புத்தி இருக்கும்? அவங்க வித்தியாசமாக பார்க்க. அப்போ புத்தி எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி தான் இருக்குது. அவன் கசாப்பு கடை வச்சாலும் அதான் புத்தி, சயின்டிஸ்டாக இருந்தாலும் புத்தி. நியூட்டன் அவனுடைய புத்தி என்ன பண்ணான்? கேள்விக்குறியாக மாற்றினா, தேடுனா, விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சான். இவன் செய்யலை. சாமிச்சு அந்த காலத்தில் எல்லாம் விளக்கியிருக்கார். நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். நம்ம பணத்தை பற்றியே சிந்திக்கிறோம், செல்வந்தன் ஆகிட்டோம், நல்ல செல்வந்தர்களாக இருக்கோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல செல்வந்தர்கள். ஆனால் அறிவை வளர்க்கணுங்கிற சிந்தனை, ஏன் எனக்கு அறிவு இல்லையா நான் வளர்க்குறதுக்கு? யார்கிட்டே போய் அறிவை வளர்த்துக்கண்ணா, என்னையா என் அறிவு இல்லையா? அறிவை வளர்த்துக்கன்னு சொல்கிற கோபம் வரும். ஆனால் நம்மளுடைய அறிவு மட்டமாக தான் இருக்குது. வளர்க்கணுங்கிற எண்ணத்தை நீங்கள் முதல்ல போடுங்க. ஏதோ 3 நாளில் எல்லாமே அறிவு வளர்ந்துடாது. இது அடுத்த 300 நாள் கொண்டு மீண்டும் மீண்டும் படிக்கவும் கேட்கவும் சிந்திக்கவும் அது கொஞ்சம் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே மலர்ந்துடும் அறிவு. சரி, வாழ்க.